இந்த கல்வித்துறைன்னு ஒன்று இருக்கு. இந்த கல்வித்துறையை நாசப்படுத்திட்டாங்க திமுக காரங்க, நாசப்படுத்திட்டாங்க. அதாவதுமா இங்க கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் எங்க போய் படிக்கிறாங்க? அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. ஆனா அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் வாதியாருங்க இருக்கிறாங்கன்னா இல்லை. ஆனா தனியார் பள்ளிக்கூடத்தில் எல்லா வசதிகளும் இருக்கு. திமுக அதாவது ஒரு 10 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு, ஏன் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளிக்கூடம் எவ்வளோ தெரியுமா இருந்தது? இல்லை அரசு பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ மாணவர்கள் படித்தாங்க தெரியுமா? 15 ஆண்டுகளுக்கு முன்பு 75 லட்சம் பேர் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க. 15 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் வெறும் 52 லட்சம் பேர் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. 75 லட்சத்துல இருந்து இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து வெறும் 52 லட்சம் பேர் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. தனியார் பள்ளிக்கூடத்தில் 20 லட்சம் பேர், ஆனா இன்னைக்கு 65 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அரசு பள்ளிக்கூடம் எவ்வளவு தெரியுமா இருக்கு? தமிழ்நாட்டில் 37,000 அரசு பள்ளிக்கூடத்தில் 52 லட்சம் பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. தனியார் பள்ளிக்கூடம் 12,500 தனியார் பள்ளிக்கூடம் தான் இருக்கு. ஆனா 12,500 தனியார் பள்ளிக்கூடத்தில் 65 லட்சம் பேர் படிச்சுட்டு இருக்கிறான். 37,000 அரசு பள்ளிக்கூடத்தில் 52 லட்சம் பசங்க. எவ்வளோ மோசம் அது, எவ்வளோ மோசம். இப்போ கேட்டா போன மாசம் தமிழ்நாட்டில் 35 மாவட்டத்தில் 208 பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கிறானுங்க இந்த படுவாய்க திமுக காரங்க. யாராவது பள்ளிக்கூடத்தை மூடுவானுங்களா? பள்ளிக்கூடத்தை எப்படி மூடுவாங்க? அரசு பள்ளிக்கூடத்தை கேள்வி கேட்டா எதுக்கா மூட்டீங்கன்னு கேட்டா கிராமத்தில் குழந்தை பிறப்பு விகிதம் குறைஞ்சிடுச்சான். இதுதான் போய் கண்டுபிடிச்சான். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் ஏமாத்து வேலை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும். எங்க பார்த்தாலும் நம்ம சிலம்பு சொல்லி சொன்னாங்க பாரு, எங்க பார்த்தாலும் பித்தலாட்டம், எங்க பார்த்தாலும் ஃப்ராடு, எங்க பார்த்தாலும் ஃபோர்ஜரி 420. இல்ல எந்த டாக்குமெண்ட் கொடுத்தாலும் அதை மாத்தி கொடுத்துருவானு. காசு கொடுத்தா என்ன வேணா நடக்கும் இங்க. அதனால தான் நான் சொல்றேன்,